ஏப்ரல் 2026இல் இந்தியாவின் ஏற்றுமதி செயல்பாடு பாராட்டத்தக்கதாக உள்ளது. நெருக்கடியான காலகட்டத்தில் பல திசைகளிலும் பரவலாக்கம் செய்வதற்கு அரசாங்கமும் தொழிற்துறையும் மேற்கொண்ட முயற்சிகளை இது சுட்டிக்காட்டுகிறது. பல்வேறு வர்த்தக ரீதியான இடையூறுகளுக்கு மத்தியிலும் ஏப்ரல் 2026இல் சரக்கு ஏற்றுமதி கிட்டத்தட்ட 14% வளர்ச்சியடைந்து $43.6 பில்லியன் உள்ளது. வர்த்தக செயலாளரை ஒப்புக்கொண்டபடி இந்த அதிகரிப்பின் சில பகுதிகள் ஒட்டுமொத்த விலை உயர்வால் ஏற்பட்டவையாகும். மற்றொரு முக்கியமான காரணி இந்திய ஏற்றுமதியாளர்கள் சேவை செய்யும் சந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததாகும். அரசாங்க தரவுகளின்படி கடந்த ஆண்டில் குறைந்தது 20 ஏற்றுமதி பிரிவுகளில் உள்ள பொருட்கள் 17 அல்லது அதற்கும் மேற்பட்ட புதிய இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக, கைத்தறி தயாரிப்புகள் இப்போது 2024-2025 ஆண்டில் இருந்ததை விட கூடுதலாக 29 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இப்படி ஏற்பட்ட கூடுதல் ஏற்றுமதிகள் இன்னும் சிறிய அளவில்தான் இருக்கின்றன. ஆனால் இப்படி புதிய வழிகளை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். பொறியியல் பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு பொருட்கள், மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள், கரிம மற்றும் கனிம ரசாயனங்கள் ஆகிய இந்தியாவின் பல முக்கிய ஏற்றுமதி துறைகள் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இருந்ததை விட ஏப்ரல் 2026இல் அதிகமாக ஏற்றுமதி செய்துள்ளன என்பதையும் தரவுகள் காட்டுகின்றன. இது ஏற்கனவே உள்ள விநியோகச் சங்கிலியின் மீண்டெழும் திறனையும் புதிய விநியோகச் சங்கிலிகள் நிறுவப்பட்டதையும் உணர்த்துகிறது. இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சியின் வலிமையை சோதிக்கும் மற்றொரு வழி பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் அவற்றின் உயர்த்தப்பட்ட விலைகளின் தாக்கத்தை ஏற்றுமதி கணக்கீட்டிலிருந்து நீக்குவதாகும். இதிலும் இந்தியா ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுள்ளது. ஏப்ரல் 2026இல் இந்தியாவின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி 9% வளர்ச்சியடைந்து சுமார் $40 பில்லியன் இருந்தது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி வளர்ச்சி அதன் இறக்குமதி வளர்ச்சியை விட 9.9% அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் மேற்காசிய நெருக்கடியின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட பெரிய வீழ்ச்சியை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மேற்காசியாவிற்கான ஏற்றுமதி 28% சரிந்தது. அந்த பிராந்தியத்தில் இருந்தான இறக்குமதியும் சுமார் 32% குறைந்துள்ளது. இது இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான வர்த்தக இணைப்பாகும். மேலும் பிற பிராந்தியங்களில் பெற்ற லாபங்கள் இங்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை ஈடுகட்ட இன்னும் போதுமானதாக இல்லை. பாதுகாப்பான சொத்தாக கருதப்படும் தங்கத்தின் இறக்குமதி ஏப்ரல் மாதத்தில் 82% எகிரியது. இந்தியர்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்துமாறு பிரதமர் வலியுறுத்துவதற்கும் இறக்குமதி வரியை அரசாங்கம் உயர்த்துவதற்கும் இதுவே தூண்டுகோலாக இருந்திருக்கலாம். தரவுகளில் கவனிக்க வேண்டிய மற்றொரு சிறப்பம்சம் சேவைத்துறையின் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதுதான். மொத்த ஏற்றுமதியில் சேவைத்துறையின் பங்கு 2014இல் 39% இருந்த நிலையில் தற்போது சுமார் 49% உயர்ந்துள்ளது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று மன நிறைவடைந்து விடுவதற்கு பதிலாக அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி காரணமாக தகவல் தொழில்நுட்ப சேவைகளில் போட்டித்திறன் ஏதேனும் குறைந்தால் அது இந்தியாவிற்கு பெரும் இழப்பாக மாறும். எப்படி பார்த்தாலும் பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான கூட்டு நடவடிக்கைகள் உட்பட ஏற்றுமதி இலக்குகளை பரவலாக்கம் செய்வது என்ற அரசாங்கத்தின் உந்துதல் பலனளிப்பதாக தெரிகிறது. இப்போது செலவு, அளவு, தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏற்றுமதி போட்டித்திறனை மேம்படுத்த முடிந்தால் இந்தியா உண்மையிலேயே ஒரு உலகளாவிய போட்டியாளராக மாறும்.